ஹலோ எவ்ரிவன், உங்கள் லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்பில் உங்கள் பார்ட்னர் உங்ககிட்ட பேசாமல் இருக்காங்கன்ன பொழுது அவங்க செஞ்ச தப்பை உண்மையாகவே உணர்ந்திருக்காங்களா, உங்ககிட்ட திரும்பி வந்து பேசுவாங்களா, அதற்கான முயற்சிகள் ஏதாச்சும் எடுக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி யூனிவர்ஸ் கொடுக்கக்கூடிய மெசேஜ் என்னன்னு நம்ம பார்த்துடலாம். ஸோ இதில் நான் 2 டெடி வச்சுருக்கேன். இந்த 2 டெடியில் உங்களுக்கு என்ன டெடி கூட உங்கள் எனர்ஜி கனெக்ட் ஆகுதோ அந்த எனர்ஜி கூட நீங்கள் சிங்க் ஆகிக்கோங்க. நம்ம ரீடிங் டக்குன்னு பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டாக நம்ம ஒயிட் டெடிக்கான யாரெல்லாம் இந்த ஒயிட் டெடியை சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கான மெசேஜ் என்ன வருது, கைடன்ஸ் என்ன வருதுன்னு குவிக்காக பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் லவ் ஏஞ்சல் கொடுக்கக்கூடிய மெசேஜ் என்ன, உங்கள் காதல் வாழ்க்கைக்கு இப்போ இருக்க சுச்சுவேஷனில் உங்கள் பார்ட்னர் உண்மையாகவே அவங்க பண்ண தவறுக்கு வந்து வருத்தப்படுறாங்களா, இல்லைன்னா அவங்க என்ன மாதிரியான பாத் எடுத்திருக்காங்க, என்ன மாதிரியான ஆக்ஷன் எடுத்திருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்லி யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் என்ன மாதிரியான முயற்சிகள் எடுக்கணும் அல்லது உங்களுக்கு யூனிவர்ஸ் கொடுக்கக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ கரண்ட்டாக உங்கள் பார்ட்னர் என்ன மாதிரியான எனர்ஜியில் இருக்காங்க, என்ன தான் நினைக்கிறாங்க, அவங்க எனர்ஜி ஃப்ளோ எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஈச் செட் 2 கார்டு எடுத்திருக்கேன். ஃபஸ்ட் ஏஞ்சல் கொடுக்கக்கூடிய லவ் ஏஞ்சல் கொடுக்கக்கூடிய மெசேஜ் என்ன நம்ம பார்த்துடலாம். பி அவேர் ஆஃப் கோடிபெண்டன்சி. அடுத்தது நியூ லவ், நியூ சாப்டர். ஸோ நீங்கள் வந்து ரொம்ப அடிக்டிவாக இருந்திருக்கீங்க, அட்டாச்மெண்ட்டாக இருந்திருக்கீங்க, அந்த பர்சனோட ட்ரூ கலர் தெரியாமல் இருந்திருக்கீங்க. அவங்க எப்பயுமே உங்களுக்கு வந்து ஒரு மாஸ்க் போட்டு அவங்களுடைய நல்ல ஃபேஸ் மட்டும் தான் உங்களுக்கு தெரியும், நல்ல பிஹேவியர்ஸ் மட்டும் தான் தெரியும், நல்ல கம்யூனிகேஷனை மட்டும் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் உங்கள் டிபெண்டன்சி, நீங்கள் டிபெண்ட்டாக இருந்த அந்த பர்சன், நீங்கள் உண்மையாக நேசித்த அந்த பர்சன் உங்ககிட்ட உண்மையான அந்த கம்யூனிகேஷனையோ உண்மையான அவரோட ட்ரூ ஃபேஸையோ ட்ரூ கலரையோ ரிவீலே பண்ணல. ஆனால் இந்த சிச்சுவேஷன் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயத்தை உணர்த்தி இருக்கு. யாரையுமே ஆல் த கிளிட்டர்ஸ் ஆர் நாட் த கோல்டு, மின்னுவதெல்லாம் பொண்ணல்ல. ஸோ உங்கள் கூட பழகும் பொழுது அவங்க காமிச்ச ஃபேஸ் ரியலான ஃபேஸ் கிடையாது. ஸோ நியூ லவ்னு சொல்லியிருக்காங்க. இதர் அவரோட வாழ்க்கையிலையோ அவங்களோட வாழ்க்கையில் ஒரு நியூ லவ் வந்திருக்கலாம், ஆர் நீங்கள் ஒரு நியூ லவ்வுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி யூனிவர்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்ததாக நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு நம்ம பார்க்கலாம். சீட் ஆஃப் லைஃப். ஸோ கொஞ்சம் வந்து லைஃப்பில் வந்து கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இப்போ தானே ஒரு வலி உங்கள் மனசுக்குள்ளே ஏற்பட்டிருக்கு. அந்த வலி கொடுக்கக்கூடிய பெயினை உணர்ந்திருப்பீங்க. ஸோ அதை உணர்ந்து அதிலிருந்து வெளியில் வரத்துக்கான வாய்ப்புங்களை தேடுங்க. உங்களுக்கு இப்போது டீப் ஹீலிங் தேவைப்படுது. நீங்கள் உங்கள் ஃபேஸ் பார்க்கும்பொழுது பலருக்கும் நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறதா தோணும். ஆனால் உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் அத்தனை துன்பத்தை அனுபவிச்சிட்ருக்கீங்க, அத்தனை ஏமாற்றத்தை பார்த்துருக்கீங்க. ஒருத்தவங்களை ரொம்ப அடிக்டிவான ஒரு லவ் லைஃப்பில் இருந்திருக்கீங்க, அவ்வளோ அஃபெக்ஷன்ஸ் இருந்திருக்கு. ஆனால் அந்த ஒரு சிச்சுவேஷன் லைஃப்பில் வந்துச்சு இல்லையா, அந்த சிச்சுவேஷனால் அந்த பர்டிகுலர் பர்சனோட முகத்திரையே உங்களுக்கு இப்போ தான் தெரியுது. அதை நம்புறதுக்கே உங்களுக்கு இன்னும் டைம் எடுக்குது. ஸோ அதெல்லாம் முடியட்டும். அதற்குள்ளே நீங்கள் வேறு எதையும் பண்ண வேண்டாம். அந்த சீடு இப்போ போட்ட அந்த விதைன்றது உங்கள் வாழ்க்கையில் என்றைக்குமே மறக்காதீங்க. மறந்து மறுபடியும் இதே லூப்புள்ள போய் சிக்கிக்காதீங்க. அடுத்ததாக கரண்ட் சிச்சுவேஷனில் அவங்க அந்த பர்சன் வந்து ஒரு பேஷனில் தான் இருக்காங்க. பேஷன் சொன்னால் ஒரு வேலையில் இருக்க பேஷன் கிடையாது, இது ஃபிசிக்கல் இன்டிமசியில் இருக்க பேஷன். அந்த பேஷன் மட்டும்தான் அந்த மனசில் இருக்குது. அவங்க நல்லா ஜாலியாக ஹெல்த்தியான சாய்ஸஸ் சூஸ் பண்ணி செல்ஃப் லவ் பண்ணி போயிட்டே இருக்காங்க. அவங்க உங்ககிட்ட வந்து அன்பை கொடுப்பாங்க, பாசத்தை கொடுப்பாங்க, அவ்வளோ ஒரு செல்ஃபிஷ்னஸோடு இருக்காங்க. பேஷன் சொல்லும் பொழுது ஒரு இன்டிமசி பேஷன் தான், பேர்னிங் டிசையர் இருக்குது உள்ள. ஸோ இந்த டிசையர்லாம் அவருக்கு தீக்கிறதுக்கு கூட ஆட்கள் இருப்பாங்க. அவங்க கூட ஒரு ஃபிசிக்கல் இன்டிமசி கூட இருக்கலாம், அது உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். அவரோட சாய்ஸில் தான் இருக்கார், ஹெல்தி சாய்ஸை தான் சூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த பர்சன். அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும்.
ஸோ நீங்கள் தான் உங்களை பட்டு வச்சிட்ருக்கீங்க, உங்கள் மனசை கன்ஃபியூஷனில் வச்சிட்ருக்கீங்க, உங்கள் மனசை இன்னும் ரொம்ப பாதிக்கக்கூடிய விஷயங்களையே சூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களுக்கு தேவையான இந்த செல்ஃப் ஹீலிங்கையோ ஆர் ஹீலிங்கை நீங்கள் எடுத்துக்கோங்க, டைம் கொடுங்க. இப்போ திரும்பி வந்தாலும் அந்த பர்சன் உங்களுக்கு ஏற்கனவே பண்ணதை தான் திரும்பி செய்ய போகிறாரு. ஸோ நீங்கள் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கிறது நல்லது. ஏன்னா அவங்க ரொம்ப செல்ஃபிஷாக இருக்காங்க. அவங்கக்கிட்ட இருந்து உங்களுக்கான எந்த மாதிரியான நல்ல விஷயங்களும் கிடைக்க போகிறது கிடையாது. அடுத்ததாக இந்த ரெட் டெடி நினச்சவங்களுக்கான ரீடிங் என்ன அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். ஸோ யூனிவர்ஸ் கொடுக்கக்கூடிய மெசேஜ் என்ன? இப்போது உங்கள் பர்டிகுலர் பர்சன் என்ன தான் பண்ணிகிட்ருக்காங்க? உங்களுக்கு நீங்கள் இப்போ எடுக்க வேண்டிய ஆக்ஷன் என்ன? கரண்ட் சிச்சுவேஷனில் உண்மையாகவே அவங்க உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்பாங்களா மாட்டாங்களா? லவ் ஏஞ்சல் கொடுக்கக்கூடிய மெசேஜஸ் என்ன அப்படின்னு நம்ம டக்குன்னு பார்த்துடலாம். ஸோ unrequired feeling, there is not enough love to keep the relationship going in the healthy way. ஸோ லவ் ஏஞ்சல் கொடுத்துருக்க மெசேஜ் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து தேவையில்லாத இடத்துல உங்களுடைய ஃபீலிங்ஸை இமோஷன்ஸை கொட்டிகிட்டு இருக்கீங்க. ரீகன்சிலர் நடக்குமா, மறுபடியும் வந்து சேருவாங்களா, இதெல்லாம் கேட்டுட்ருக்கீங்க. பட் அந்த பர்சன் திரும்பி வந்தாலுமே உங்களுக்கு ஆல்ரெடி என்ன பண்ணாங்களோ, ஃபஸ்ட்டு நம்ம ஒயிட் டெடிக்க பார்த்ததே தான் திரும்பி வந்தாலும் பாஸ்டில் நடந்ததே தான் திருப்பி நடக்க போகுது. ஸோ பெட்டர் நீங்கள் இந்த அன்ரெக்வயர்டு ஃபீலிங்கை நீங்கள் இமோஷனை கேரி பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. கீப் தி ரிலேஷன்ஷிப் கோயிங் இன் எ ஹெல்தி வே. தெர் இஸ் நாட் எனஃப் லவ் டு. ஒன்றுமே இல்லாத ஒரு இடத்துல எதுக்கு இவ்வளோ ஃபீலிங்கை நீங்கள் காமிச்சிட்ருக்கீங்க? இது பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு கோபம் கூட வரலாம். ஏன் இவங்க இப்படி சொல்கிறாங்க, ஏன் கார்ட்ஸ் எல்லாம் போய் சொல்லுதுன்ட்டு. பட் அந்த இடத்துல இமோஷனே இல்லாத ஒரு இடத்துல வேறு என்ன சொல்ல முடியும்? நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, பாத் ஆஃப் மிராக்கிள்ஸ் தான் காஸ்மிக் ரிதம். காஸ்மிக் ரிதம்னா இந்த காஸ்மிக் வந்து உங்களுக்கு சயின்ஸ் காமிச்சிட்டே இருக்குது, சிக்னல் கொடுத்துட்டே இருக்குது. ஆனால் நீங்கள் அந்த பாத்தை சூஸ் பண்ணவே மாட்டேன், நான் யூனிவர்ஸ் காட்டுற அந்த சைனை நான் பார்க்கவே மாட்டேன், எனக்கு இது வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லி நீங்களே ஒரு புதுசான ஒரு பாதையை நோக்கி பயணம் பண்ணிகிட்ருக்கீங்க. ஆனால் அந்த பயணம் என்பது உங்களுக்கு எந்த ரிசல்ட்டையும் கொடுக்க போகிறது கிடையாது உங்கள் லவ் லைஃப்பில். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அதே தான் பார்த்துட்ருக்கீங்க, அதுலேயே தான் போயிட்டுருக்கீங்க. நான் சூஸ் பண்ண லைஃப் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு உங்களுக்கு நீங்களே வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு விஷயம்னு சொல்லிட்டு நீங்களே அதை தப்பாக முடிவு எடுத்துகிட்ருக்கீங்க, தப்பான டிசிஷன் எடுத்து அதில் வாக் பண்ணிகிட்ருக்கீங்க. காஸ்மிக் கொடுக்கக்கூடிய சைன்ஸை பாருங்கள். உங்கள் ரிலேஷன்ஷிப்க்கு யூனிவர்ஸ் வந்து ஏதோ ஒரு சைன் காமிச்சிட்டே தான் இருக்குது. ஆனால் நீங்கள் அதை புரிஞ்சுக்கிறதுக்கான நிலையிலேயே இல்லை, நீங்கள் பிலீஃபே பண்ண மாட்டேன்றீங்க. ஸோ இந்த ரெட் டெடி நினச்சவங்க கூட இப்போ கூட உங்கள் மனசில் இதெல்லாம் சும்மா பொய்ன்னு தோணும். பட் லவ் ஏஞ்சல் கொடுத்துருக்க பதில் என்பது உண்மையாகவே நீங்கள் உங்கள் ஃபீலிங்கை ஹர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க, நீங்கள் உங்களை ஹர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க, நீங்கள் உங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட்டை கொடுத்துட்ருக்கீங்க சும்மா அவங்கள பற்றி நினச்சி. ஸோ டெத்து இதுக்கு மேலே அவங்க மனசில் சுத்தமாக இல்லை. த ரிலேஷன்ஷிப் இஸ் ஓவர், நோ செகண்ட் சான்ஸு. ஸோ இதை விட ஒரு தெளிவான பதில் எங்கேயுமே கிடைக்காது. தி ரன்னர். ஸோ ஃபியர் ஆஃப் இன்டிமசி ரன்னிங் அவே. நம்ம இதெல்லாம் எடுத்துக்கலன்னா கூட உங்களுக்கான ட்ராமாஸ் அது மட்டும்தான் இருக்குது உங்ககிட்ட. அது லெட் கோ பண்ணுங்க. இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஓவர். இதுக்கு மேலே நீங்கள் இதை பிடிச்சி இழுத்துட்டே இருந்தீங்கன்னா, ஒரு ரப்பரை பிடிச்சி நம்ம இழுக்கிறோம் அப்படின்னும் பொழுது ஒரு பாயிண்டில் அது வந்து பிரேக் ஆகிடும். அந்த பாயிண்ட் பிரேக் ஆகி ரப்பர் வந்து என்ன ஆகிடும், இலாஸ்டிக் என்ன ஆகிடும், ரெண்டாக துண்டாக போயிடும். அதே மாதிரி தான் இப்போ நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. ஒரு பக்கம் உங்கள் பார்ட்னரோ, இன்னொன்று பக்கம் நீங்களும் சேர்ந்து ஒரு இலாஸ்டிக்கை பிடிச்சி ரப்பரை பிடிச்சி இழுத்துட்டு இருக்கீங்க. அது அந்த சிச்சுவேஷனே இல்லை அங்கே. அந்த லவ் வந்து வாழுமான்றதே இல்லை அங்கே. ஆனால் நீங்கள் இதை தான் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ இதற்கு அப்புறமாவாச்சு உங்கள் வாழ்க்கையை மாற்றுறதுக்கான டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்குள்ளே போங்க. இது உண்மையாகவே நீங்கள் அக்செப்ட் பண்ணிவிட்டு ரியாலிட்டியை புரிஞ்சுக்கிட்டு
இந்த அக்செப்டன்ஸோடு நடக்க வேண்டிய காலம் இது. மறுபடியும் திரும்பி வந்தாலும் நீங்கள் இதை ஒரு வாட்டி கன்சிடர் பண்ணுங்க, ரீகன்சிடர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு அன்பு இருக்குது, பாசம் இருக்குது, எல்லாம் தான் இருக்குது. ஆனால் உங்களுடைய ஹெல்த்தும் முக்கியம், நீங்களும் முக்கியம். உங்களுடைய இமோஷன்ஸை எப்பயுமே ஹர்ட் பண்ணிகிட்டே இருக்கிற பர்சன் கூட நீங்கள் இருக்கணும்னு அவசியமும் கிடையாது. தேங்க்யூ.